பாத்திருக்கீங்களா என்னன்னு தெரியல, சிந்துரியோட ஐப்ரோஸ்க்கெல்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட் வேணா நான் எடுத்து அப்படியா? ஆமா நான் பார்த்தேன். Every 15 days I'll be doing my eyebrows. So இன்னும் திக்கா இருக்கும். அப்படியா? I can show a picture like my just show it. Oh my god. வேற என்ன ஃபார் ஸ்கின்காக நீங்கள் ஸ்பெஷலாக இந்த விஷயங்கள்? ஏன்னா நீங்கள் மாடல் ஆக்ட்ரஸாக இருக்கும்போது அதுக்கு தனியாக ஃபுட்டு சாப்பிட்ணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னும் போது உங்களோட ஸ்கின் கேர் என்ன இருக்குது? ஜென்ரல் மாய்ஸ்சரைசர். நான் ஆக்சுவலி வந்து சன்ஸ்கிரீன் போட மாட்டேன். என்ன சொல்கிறீங்க? இப்போ எதுவும் லைக் நிறைய அந்த ஸ்கின்ல நிறைய அந்த பேக்ஸ் எல்லாம் வீட்டில் இந்த வந்து இருக்கிற இந்த மஞ்சள் அது இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது? அதெல்லாம் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு ரொட்டீன் மட்டும் எப்போல்லாம் முடியுதோ நான் பண்ணுவேன் அப்படின்னா என்னென்ன ஜூஸ் குடிக்கிறேனோ அதோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்களோட மைண்டை போய் ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பவர் இருந்தால் யாரை வந்து நீங்கள் சூஸ் கடவுள் தர சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். செகண்ட்ல வீட்டுக்குள்ள வேணாமா? வேணாங்க. செகண்ட்லவே வேணாங்க. யாராவது ஒரு செலிபிரிட்டியோட உங்க லைஃபை ஸ்வாப் பண்ணிக்கணும் ஒன் டேக்கு, அவங்களோட லைஃபை போய் நம்ம வாழ்ந்து பார்த்துடணும் அப்படின்னு சத்தியமா நான் இப்படி ஒரு பதில வந்து சிந்துரி கிட்ட. ஏன்னா சிந்துரியை பார்க்கும்போது ரோட்ல இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh இருக்குப்பா கீழே, டக்குன்னு என்ன பண்ணுவாங்க? கையில காசு எடுத்துட்டு வேணா ஓடுவேனே தவிர ஐ வில் நாட். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஃபைனலி இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னதாலும் எனக்கு பயங்கர நான் ரொம்ப அப்சஸ்டாக இருக்கேன் தெரிஞ்சுக்கணுன்ட்டு. எனக்கு வந்து ஆக்சுவலி நிறைய பேருக்கு உங்களோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப பிடிக்காது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, சிந்துரியோட ஐப்ரோஸ்க்கெல்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட் வேணா நான் எடுத்து. அப்படியா? ஆமாம் நான் பார்த்தேன். அழகாக இருக்காங்களா அவங்க, அவங்களோட ஐப்ரோஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கு அப்படின்னு. உங்களோட ஐப்ரோ சீக்ரெட் என்ன? ஐப்ரோ சீக்ரெட் இஸ் மை ஜெனட்டிக். ஐ ஷுட் தேங்க் மை ஃபேமிலி. ஓகே. எல்லாருக்குமே வந்து திக் ஐப்ரோஸ். ஆக்சுவலி இந்த ஐப்ரோ வந்துட்டு இட் இஸ் எவ்ரி 15 days ஐ வில் பி டூயிங் மை ஐப்ரோஸ். ஸோ இன்னும் திக்கா இருக்கும். அப்படியா? ஐ கேன் ஷோ அ பிக்சர் லைக் மை சைல்ட்ஹுட் ப்ளீஸ் பிக்சர். காட்டுங்க. நாங்கலாம் இத்தனை ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கு என்னோட ஐப்ரோஸ். சைல்ட்ஹுட் பிக்சர்ல வந்துட்டு நல்லாவே தெரியும். ஓகே. ஜஸ்ட் ஷோ. ஓ மை காட். அதை கொலாஜ் பண்ணி வச்சிருப்பேன். ஆக்சுவலி செம்ம திக் ஐப்ரோஸ் உங்களுக்கு. தெரியுதான்னு தெரியல அந்த கேம்ல. நீங்களே வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இப்போது இந்த நிறைய டெர்மட்டாலஜிஸ்டில் நிறைய எவால்வ் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்ததுக்கப்புறம் பீப்புள் ஸ்டார்டட் ஆஸ்கிங் மீ ஹேவ் யூ டன் யுவர் ஐப்ரோஸ். ஆமாம் நாங்களும் ஆக்சுவலி அப்படி தான் நினச்சோம். நீங்கள் மைக்ரோநெட்லிங் ஏதாவது பண்ணியிருப்பீங்க, இல்லை லேமினேட் ஏதோ பண்ணியிருக்கீங்க ஐப்ரோஸ் அப்படின்னு. பட் அது உங்களுடைய நேச்சுரல் ப்ரோஸ் தான். லக்கின்னு தான் சொல்லணும். வந்து இந்த ஐப்ரோஸை வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டு மை ஜெனட்டிக்ஸ். எஸ். பட் அதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ராவா இன்னும் வந்து அந்த விளக்கெண்ணெய் வச்சா ஐப்ரோஸை நல்லா திக்காகும்லாம் சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கணும்னு இல்லை, பட் ஏதாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்களா அது வரைக்கும்? ஆனால் பட் எனக்கு வந்து என்னன்னா 15 days ஒன்ஸ் நான் ஐப்ரோஸ் எடுக்கிறேன். ஸோ நான் பாட்டுக்கு கேஸ்டர் ஆயில் போட்டுட்டு இன்னும் ஜாஸ்தியாக வர அந்த கவலை உங்களுக்கு என்ன எல்லா எண்ணெயும் போட்டாச்சுங்க, எது பண்ணாலும் வளர மாட்டேது. It is genetic தான். Yeah. See, that one thing should be there, but again how you take care also, because lashes வந்துட்டு எனக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். இது ரியல் lashes தான், இன்னும் பெட்டரா இருக்கும். மஸ்காரா போடாம பெட்டரா இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கூல் படிக்கிறப்போ I cut it off thinking that நம்ம முடி கட் பண்ணா வளருதே, அதுவும் அப்புறம் இன்னும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டீங்களா? ஸோ அதுலேருந்து கொஞ்சம் குட்டியாவே தான் இருக்கும், லைக் நாட் த லென்த்தி ஒன். ஓகே. ஸோ நவ் மஸ்காரானால இட் இஸ் தென் ஃப்ளேர்டாக இருக்கு. வேற என்ன ஃபார் ஸ்கின்காக நீங்கள் ஸ்பெஷலாக இந்த விஷயங்கள்? ஏன்னா நீங்கள் மாடல் ஆக்ட்ரஸாக இருக்கும்போது அதுக்கு தனியாக ஃபுட்டு சாப்பிட்ணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னும் போது உங்களோட ஸ்கின் கேர் என்னவா இருக்கு? Skin care, it's see whatever skin care we do கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்போ நானுமே அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஐ வில் சே நோ. சம்டைம்ஸ் நான் ரொம்ப லோவாக இருப்பேன், அன்றைக்கி நான் ஸ்கின் கேரே பண்ண மாட்டேன், நான் போய் தூங்கிடுவேன். அந்த மாதிரி ஒரு 2-3 days அப்படியே விட்டுட்டேன்னா
என்ன சொல்கிறது, டல்னஸ்ஸாக இருக்குமே தவிர மற்றபடி ஐ வில் நாட் see anything. ஓகே. அந்த டல்னஸ் இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் இஸ் நாட் ஒன்லி ஆன் த டாப் லேயர், இட் இஸ் ஆல்சோ வாட் த ஃபுட் வி ஈட். ஜென்ரலாகவே நான் ஜங்க் நிறைய சாப்பிட மாட்டேன். ஐ லவ் சாக்லேட்ஸ், டார்க் சாக்லேட். அப்புறம் ஜங்க் வந்து ரொம்ப ரேர், நான் வீட்டில் வாங்கி கூட வச்சுக்க மாட்டேன். ஓகே. அது என்னமோ தெரில, இருந்தால் நம்ம எடுத்து கன்சியூம் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அது பெருசாக எனக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஜங்க் மேலே. ஸோ மேபி ஐ திங்க் தட் இஸ் வை மை ஸ்கின் இஸ் மெயின்டைனிங். அண்ட் ஆல்சோ வீட்டில் எல்லாருக்குமே வந்துட்டு லைக் மை மம், டேட், தாத்தா, எவ்ரிபடி ஹேஸ் அ குட் ஸ்கின். ஃபிஷ் நிறைய சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் குட்டி வயசில் நிறைய ஃபிஷ் சாப்பிட்ருக்கேன். ஸோ அப்புறம் ஜென்ரல் மாய்ஸ்சரைசர் எனக்கு, நான் ஆக்சுவலி நான் வந்து சன்ஸ்க்ரீன் போட மாட்டேன். என்ன சொல்றீங்க? எனக்கு சன்ஸ்க்ரீன் சூட் ஆகாது. சன்ஸ்க்ரீன் நான் நிறைய சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணிட்டேன். இட் என்ன சொல்றது, ஒரு மாதிரி டல்லா காட்டும். கிரேயான்றதை விட ஐ ஃபீல் லைக் மை ஃபேஸ் இஸ் டல். ஓகே. அது ஏன்னு தெரியல. ஸோ சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஐ மேக் ஷுர் வெயிலில் ரொம்ப போகாமல் அந்த மாதிரிலாம். அண்ட் ஸ்லீப்பு நானுமே ஸ்லீப் பண்ணுறதில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பாடி பெட்டராக ரெஸ்ட் இருக்குது, ரெஸ்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு தூங்கினாலே போதும். யா. இப்போ எதுவும் லைக் நிறைய அந்த ஸ்கின்ல நிறைய அந்த பேக்ஸ் எல்லாம் வீட்டில் இந்த வந்து இருக்கிற இந்த மஞ்சள் அது இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது? அதெல்லாம் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னா மெனக்கட்டு அதுக்குன்னு இல்லை, ஜூஸ் குடிக்கிறப்போ ஜூஸோட லைக் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு ரொட்டீன் மட்டும் எப்போல்லாம் முடியுதோ நான் பண்ணுவேன் அப்படின்னா என்னென்ன ஜூஸ் குடிக்கிறேனோ அதோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மீன் அது சக்கை இருக்கும்ல, அந்த வேஸ்ட் இருக்கும்ல, அது வந்து சும்மா அப்படியே பேக்காக போட்டுப்பேன் ஃபேஸில். அது நான் வந்து ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸி. ஸோ மெனக்கட்டு இதுக்குன்னு போய் பண்ண வேண்டாம். அப்படிங்க. ஜூஸ் குடிக்கிறோம் சரி, அப்படியே கொஞ்சம் அந்த ஜூஸை வந்து அதில் போட்டு அப்படியே பேக்காக போட்டுக்கலாம். அப்போ நல்ல உங்கள் ஸ்கின் இதெல்லாம் நல்லா க்ளோ ஆகிறதுக்கு நீங்கள் குடிக்கிற அந்த ஸ்கின் க்ளோ ஜூஸ் தான் காரணமா? ஸ்கின் க்ளோ ஜூஸ்லாம் இல்லை, ஜென்ரலாக நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் ஃப்ரூட்ஸ், லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஜூஸ் எடுத்தீங்கனாலே ஸ்கின் நல்லா இருக்கும் ஆக்சுவலி. பட் ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் தான் டைம் டேபிள் லைக் போட்டு வச்சுப்பீங்களா? இந்த டே இந்த ஜூஸ் என்னென்னலாம் ஜென்ரலி என்ன ஜூஸ்லாம் நீங்கள் குடிப்பீங்க? ஐ லவ் ஏபிசி ஜூஸ். ஏபிசி. அப்புறம் கேரட் ஜூஸ் பிடிக்கும், பாமோகிரானட் பிடிக்கும், அவக்காடோ ஜென்ரலாக அப்படியே முழு அவக்காடோ அப்படியே சாப்பிட பிடிக்கும். ஓகே. பப்பாயா, ஆரஞ்சு, அவ்வளோதான். இதை வந்து மாற்றி 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 இதிலே தான் இருப்பேன். இதை தாண்டி புதுசாக போய் ட்ரை பண்ணுற இதெல்லாம் இல்லை. ஸோ இதிலே தான் இருப்பேன். எஸ். அப்புறம் இந்த சுகர்லாம் வந்து நிறைய இப்போ யாரை கேட்டாலும் சுகர் கட் பண்ணி எதுக்கு பண்ணுறீங்க கேட்டால் அவங்களுக்கே தெரிய மாட்டேது. அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் சுகர் கட் டயட்டில் தான் இருக்கீங்களா? இல்லை, நான் சுகர் கட் டயட்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் நான் அவ்வளோவா சுகர் கன்சியூம் பண்ணுவேன். ஐ லவ் டார்க் சாக்லேட். எப்போ கிரேவிங் இருக்கோ இல்லை எப்போ எனக்கு ஸ்வீட் சாப்பிடணுமோ டார்க் சாக்லேட் சாப்பிடுவேன். ஜென்ரலாகவே எனக்கு டார்க் சாக்லேட் தான் பிடிக்கும். இட்ஸ் நாட் தட் ஃபார் மை டயட் ஆர் சம்திங். ஸ்வீட்ஸ் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். ரொம்ப ரேர் எனக்கு கிரேவிங் அந்த அளவுக்கு. அது ஓகேடா ஸ்வீட் சாப்பிடணும்டா இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஏதாவது ஒரு ஸ்வீட் போயிட்டு சும்மா ஒரே ஒரு குலாப் ஜாமுனோ சும்மா 1-2 அப்படி சாப்பிடுவேன். ஸோ எனக்கு ஐ திங்க் இன்பில்ட்டாகவே எனக்கு பர்சனலாக ரொம்ப எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டோ கிரேவிங்கோ அந்த மாதிரி இல்லை. ஓகே. எனக்கு அப்போது இப்போ எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் சாப்பிடுவேன். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அதிகமாக கன்சியூம் பண்ண மாட்டேன். அது கான்ஷியஸாக இல்லை, நான் ஜென்ரலாகவே அப்படிதான். ஓகே. ஸோ சுகர் கட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 or 1 week தான் என் சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ ஸ்டார்ட் ஈட்டிங் லாட் ஆஃப் கிட்கேட்ஸ். ஓகே. கிட்கேட் டார்க் சாக்லேட் இருக்குது. அது ஒரு பார் வாங்கினேன்னா எப்படி காலி பண்ணுறதுன்னு தெரியாது. பட் ஐம் ஈட்டிங் அ லாட். ஸோ அது மட்டும் அந்த ஸ்வீட் மட்டும் கட் டவுன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணி சொன்னது. எஸ். அண்ட் உங்களோட ஹேருக்கு ஏதாவது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சில ரெஜிம்ஸ் எல்லாம் பண்ணி எப்படி இவ்வளோ கலர் பண்ணியிருக்கேன் நீங்கள்? அதுக்கு முன்னாடி ப்ராபப்ளி லாங் ஹேர் இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணியிருக்கலாம், எதனாலும் இருந்திருக்கலாம். ஸோ லாங் ஹேர் இருந்தது. நான் ஐ திங்க் நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஏன் இந்த கொஸ்டின் வந்து அவங்க ஐப்ரோவை பார்த்ததுனால ஹேர் உங்களுக்கு லாங்காக இருந்திருக்குமோ அப்படிங்கிற கொஸ்டின். ஹேர் லாங்காக இருந்தது. ஸ்கூல் படிக்கும்போது ஹேர்லாம் கட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ ரெண்டா மடிச்சு அப்படிதான் போடுவாங்க. எனக்குலாம் கோவமா வரும். ஏன்னா காலங்காத்தால அது எந்திரிச்சு பண்ணிட்டு போறது. அப்புறம் காலேஜ் போறப்போ அகைன் தோ இட் இஸ் என்ன சொல்றது,
டிஸ்டன்ஸ் நான் காலேஜ் முடிச்சது. பட் அகெயின் ஒன் ஆர் தி அதர் விசிட்ஸ் அப்போ நம்ம டெய்லியும் ஹேண்டில் பண்ணுற ஹேர் வந்துட்டு இட்ஸ் நாட், அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ ஐ கட் இட் ஆஃப். இப்போ மோஸ்ட்டாக இந்த லென்த் வச்சுப்பேன், இல்லாட்டி கொஞ்சம் லென்த் வரும். எப்பயாவது ஹேர் வளர்க்கணும்னு தோணுச்சுன்னா இதுலேருந்து கொஞ்சம் லென்த். ஏதோ லைக் ஹேருக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆயில், இந்த ஒரு ஹெட் மசாஜ், இந்த மாதிரி ஏதாவது ரெஜிம்ஸ் நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணுவீங்களா? ஹெட் மசாஜ், ஹேர் ஆயில், எஸ், வீக்லி ஒன்ஸ். ரொம்ப அதுவும் நான் ஹேர் ஆயில் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஆயிலிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் மைன் இஸ் ட்ரை ஸ்கேல்ப்ன்றதுனால ஆயிலிங் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ ஆயிலிங் எனக்கு ஜென்ரலாகவே பிடிக்காது. ஸோ ஆயிலிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் ஒன்ஸ் இன் அ வைல் ஐ வில் புட் ஜிஞ்ஜ்லி ஆயில், நல்லெண்ணெய் போடும். அவ்வளோதான். ஷோ பற்றி நிறைய விஷயம் பேசணும். பிகாஸ் அங்கே எங்களுக்கு பார்க்கும்போது சிந்துரிப்பா பயங்கர சென்சிபிளான சூப்பராக திங்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்களேப்பா அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தது. இன்னொரு சைடு சிந்துரியோட ஃபன் சைடு வந்து நீங்களே சொன்னீங்க சிலதெல்லாம் வந்து போடலை அப்படின்ட்டு. அதனால சிந்துரியோட ஃபன் சைடு லைட்டாக இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி ரேபிட் ஃபயர் வச்சுருக்கோம். ஓகே, ஜஸ்ட் ஆன்சர் போலாமா? வாட் இஃப் உங்களுக்கு அந்த இன்விசிபிள் பவர் அப்படிங்கிறது கிடைச்சதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது? சரி, ஓகே, இந்த செக்மெண்ட் வந்து நீங்களும் ஷோ பத்தியே நிறைய கேட்டீங்க, அப்படியே முடிச்சலாம். இதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். செகண்ட்ல வீட்டுக்குள்ள வேணாமா? வேணாங்க, செகண்ட்லவே வேணாங்க, முடிச்சுக்கலாம். நான் அந்த ஷோல இருந்து எவிக்ட் ஆயிட்டேன். நமக்கு வந்து வெளிய லவ் தேடிக்கலாம். சரி, ஓகே, டன். ஓகே, அப்போ வந்து இல்லைன்னு போயிடலாம். இப்போ ஒரு இன்விசிபிள் பவர் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு விஷயம் தான் சொல்லணும். அந்த பவர் வச்சுட்டு ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணலாம். என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஏதோ ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும். அந்த ஒன்று தான் பண்ண முடியும், பண்ணிக்கலாம். இன்விசிபிள் பவர் வச்சா என்ன பண்ணுவேன்? நான் ஃபர்ஸ்ட் இன்விசிபிளா இருக்கிறத ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். அவ்வளோதானா? எனக்கு எங்கெங்கெல்லாம் அந்த 24 hours 2 hours 1 hour how much ever time it is, அந்த இன்விசிபிளா இருக்கிற டைமை வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். எங்க வேணாலும் போவேன் ஜாலியா. அப்புறம் யார் வேணாலும் போயிட்டு என்ன பண்றாங்க, இப்படிலாம் பண்றாங்களா, என்ன பேசுறாங்க, அப்புறம் இது சாப்பிட்றீங்களா, அப்புறம் ட்ரெஸ்ஸு, ஸோ நிறைய விஷயம் we can travel. And if I could save somebody's life, I could. Super. Yeah. I will do that. Nice. And fun partலயும் வந்துட்டு கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் வந்து humanity இருக்கும். ஏன்னா something I want to do protective with that also. That is super good. அடுத்த விஷயம் வந்து யாராவது ஒருத்தவங்களோட மைண்டை போய் ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பவர் இருந்தா யாரை வந்து நீங்க சூஸ் கடவுள். அப்படி என்னதான்ப்பா சிந்துரி, நான் உண்மையாலே சொல்றேன், அப்படி என்னதான்ப்பா எனக்காக யோசிச்சிருக்க அப்படின்றது வந்துட்டு கடவுளோட மைண்டை ரீட் பண்ணி. ஓகே, அடுத்த விஷயம் வந்து ஏதாவது ஒரு ஆப் வந்து உங்க ஃபோன்ல இருந்து நீங்க டெலிட் பண்ணணும் பெர்மனண்டா, திரும்ப உங்களால அந்த ஆப்பை இன்ஸ்டாலே பண்ண முடியாது அப்படின்னா அது என்ன ஆப்பா இருக்கும்? அப்படி இப்போதைக்கு எந்த ஆப்புமே இல்லை என்கிட்ட, எல்லாமே பேசிக் ஆப் தான் இருக்கு. அப்படியா? எது இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது ஃப்ரெண்ட் ஆப், அந்த ஆப், இந்த ஆப் எல்லாம் சொல்றாங்க. என்னது? இந்த ஃப்ரெண்ட் ஆப், அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. டேட்டிங் ஆப் கூட இருக்கு பாருங்க. இப்போ தெரியாம வந்துருச்சு. மேபி இந்த ஸ்விக்கி நான் நிறைய வந்து வெளிய ஆர்டர் பண்றேன். somewhere it is actually time consuming. But ஆனா again I am not going outside. அந்த டைமை வந்து நான் ஸ்பெண்ட் பண்றது இல்லையோ அப்படின்னு நான் நிறைய இடத்துல வந்து ஐயோ நான் ரொம்ப லேசி ஆவறணும். ஸோ அதனால அந்த விஷயத்துக்காக சம்திங் லைக் ஃபுட், அந்த மாதிரி ஆப்ஸ். ஓகே, டன், சூப்பர். யாராவது ஒரு செலிபிரிட்டியோட உங்க லைஃபை ஸ்வாப் பண்ணிக்கணும் ஒன் டேக்கு, அவங்களோட லைஃபை போய் நம்ம வாழ்ந்து பார்த்துடணும் அப்படின்னு. யார் லைஃபும் வேணாம். பிகாஸ் அவங்கவுங்க லைஃப்ல அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் என்ன கஷ்டம் கோ த்ரூ பண்றாங்கன்ட்டு. மேபி ஸ்வாப் பண்றதுக்கு பதிலா எப்படி சொல்றது, இந்த இன்விசிபிள் பவர்ல வந்துட்டு போய் என்ன நடக்குது, எங்க என்ன நடக்குது, ஏதாவது என்ன சொல்றது ப்ரொடக்டிவா எப்படி இருக்கு, என்ன மாதிரி திங்ஸை ஹேண்டில் பண்றாங்க, எவ்வளோ மெச்சூர்டா இருக்காங்க, என்ன கத்துக்கிட்டாங்க லைஃப்ல, இந்த மாதிரி விஷயங்கள். நைட்டு தூங்க எழுந்துக்கிறீங்க, காலைல பார்த்தா பயங்கர ஃபேமஸ் பர்சனா நீங்க இப்பயும் நீங்க ஃபேமஸ் தான். பட் அப்போ வந்து ஃபுல் ட்ரெண்டிங், எந்த பக்கத்து இருந்தாலும் சிந்துரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒரு ஓவர் நைட்ல. எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த டே? Thank you so much for this question. At least in the question I believe, you know, someday it happens and it is happening.
அந்த மாதிரி ஃபேமஸ் ஆயிட்டேன் அப்படின்னா ஆக்சுவலி அது இருக்கிறதுல எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? வெளியில் எங்கேயுமே நம்ம நார்மலாக போக முடியாது. அந்த பிரைவசி இருக்காதுல்ல. ஸோ நிறைய ஜாலி விஷயம்லாம் வந்துட்டு பண்ண முடியாமல் ஆகிடும். அதெல்லாம் நான் மிஸ் பண்ணுவேன். பட் அதை வச்சு ஃபேமஸாக இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியும்? மேபி நிறைய ட்ரெஸ்ஸு பிடிக்கும். ஸோ என்னென்னலாம் ட்ரெஸ்ஸு வந்து என்னென்னலாம் பிராண்ட் வந்துட்டு நான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அண்ட் ஐ லவ் ட்ரெஸ்ஸிங். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னால் இப்போ நான் இவ்வளோ ஃபேமஸ்ப்பா, நான் எதாவது சொன்னால் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா சம்வேர் இட் வில் ஹெல்ப் சம்படி, ஐ வில் டூ தட். என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எனி திங், இட் கேன் பி எனி திங். பட் குட் திங் ஒன்லி. யாரையும் ஒன்லி குட் திங், யாரையும் வந்துட்டு கீழே தள்ளி மேலே வருது அப்படி இல்லை. நீங்க வந்து ஒரு நாளைக்கு மட்டும் ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டமா மாறிடலாம் அப்படின்னா நீங்க எந்த ஃபுட் ஐட்டம் வந்து சூஸ் பண்ணுவீங்க? அதுவாகவே நீங்க மாறிடலாம், ஒரு ஒன் டே ஃபுல்லா நீங்க அப்படிதான் இருக்க போறீங்க அப்படின்னா இது உங்களோட பர்சனல் ஃபேவரட்? நீங்க எனக்கு கொஞ்சம் மாடல் அப்படின்னும் போது கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் சாப்பிடுவீங்க. அப்படிலாம் இல்லை, நான் நல்லா சாப்பிடுவேன். ஐ லவ் மட்டன். மட்டனா? சத்தியமா நான் இப்படி ஒரு பதில வந்து சிந்தூரி கிட்ட, ஏன்னா சிந்தூரிய பார்க்கும்போது என்னமா ஸ்கின் எல்லாம் சூப்பரா மெயின்டைன் பண்றாங்களே அப்படின்னும் போது மட்டன் சாப்பிடுவீங்க. ஐ லவ் மட்டன். ஐ லவ் ஃபிஷ். ஐ லைக் டு பி ஃபிஷ். ஃபிஷ்ஷா இருக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லா. தண்ணிலையும் எடுத்து போட்டு தண்ணிலையும் போலாம், அப்படியே டக்குன்னு எடுத்து குழம்பு வச்சிருவாங்க. ஈஸியா குழம்பு ஆயிடும், ரொம்ப வேலை எல்லாம் கிடையாது. ஃபிஷ் அங்கேயும் கொஞ்சம் நம்ம கைண்டா இருந்துப்போம் அப்படி இல்ல. ஃபிஷ் வந்துட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஹெல்தி, ப்ரோட்டீன், நிறைய விஷயம் இருக்கு ஃபிஷ்ல. ஸோ அதனால ஃபிஷ்ஷா சிந்துரி மாறுவாங்க. அண்ட் எஸ், ரோட்ல அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh இருக்குப்பா கீழே, டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா அது கண்டிப்பா நான் யாருக்கிட்டையாவது போயிட்டு யார்தானே எல்லாருமே எந்தன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் நான் இப்போ போய் ரிப்போர்ட் பண்ணி கொடுத்தாலுமே அது வந்து அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட தான் போதான்னு நமக்கு தெரியாது. ஸோ மெனி கொஸ்டின்ஸ் ஐ ஹேவ். ஸோ இட் இஸ் ஆல் சப்ஜெக்டிவ். அந்த மொமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு அந்த 1 lakh பார்க்குறப்போ அந்த 1 lakh எதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது, இது உண்மையான பணமா இல்லை வேறு ஏதாவது வந்து ஏதாவது இருக்கா இதில், அந்த மாதிரிலாம் ஐ வில் திங்க். அதை வச்சு ஐ வில் டூ சம்திங். என்ன வாங்கி ட்ரெஸ் தான் வாங்கணும்னு நினைப்பீங்க நினைக்கிறேன். இல்ல மேபி ஐ கோ ஃபார் a trip போயிட்டு. அப்படி இல்லாட்டி அந்த 1 lakhல இப்போ இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில வந்துட்டு 1 lakh இஸ் ஐ திங்க் ரொம்ப ஈஸியா போயிடுங்க. ஒரு 1000 rupees பாதி நாள்ல போயிடுது. ஸோ 1 lakh வந்து ரொம்ப எனக்கு அது மேபி நான் கொஞ்சம் என்ன எடுத்துக்கிட்டு யாருக்காவது வேணும் நான் கொடுத்துடலாம். இட்ஸ் சப்ஜெக்டிவ். லாஸ்ட்லி ஃபைனலி 10 lakhs நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், உங்களை பற்றி ஏதாவது ஒரு சீக்ரெட் யாருக்கும் தெரியாத நீங்கள் ரிவீல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுவீங்களா? அப்படின்னா என்ன சீக்ரெட் சொல்வீங்க? சீக்ரெட் இஸ் ஆல்வேஸ் a சீக்ரெட். கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் பண்ண மாட்டேன். கையில காசு எடுத்துட்டு வேணா ஓடுவேனே தவிர I will not say the secret. Yeah, of course, yes. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.